இங்கே பாருங்க, இதுதான் நம்முடைய லிவர், கல்லீரல். பார்த்துருக்கீங்களா? இதுதான் நம்முடைய கல்லீரல். ஓகேவா? லிவர். இது நம்முடைய பச்சை கலர் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் நம்முடைய பித்தப்பை. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய பேர் வந்து பித்தப்பையில் கல் வந்து ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுதான் நம்முடைய பித்தப்பை. ஓகேவா? இது நம்முடைய கல்லீரல், இது நம்முடைய பித்தப்பை, இது நம்முடைய கணையம். கணையம்னா என்னது? இதில் தான் நமக்கு இன்சுலின் எல்லாம் சுரக்கும். இன்சுலின் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது நமக்கு இன்சுலின் சுரக்கக்கூடிய இடம் தான் இது கணையம். இன்சுலின் வந்து கரெக்டாக வேலை செய்யலை அப்படின்னா என்ன வரும்? சுகர் வரும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? டயபெட்டிஸ் டைப் 2 வரும். கேள்விப்பட்டிருப்பீங்களா நினைக்கிறேன். ஓகேவா? திரும்ப சொல்ல, இதுதான் நம்முடைய கல்லீரல், இது நம்முடைய பித்தப்பை, இது நம்முடைய கணையம். சரியா? இப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கல்லீரலில் கொழுப்பு, கல்லீரலில் கெட்ட கொழுப்பு அடைஞ்சு ஃபேட்டி லிவர், ஃபேட்டி லிவர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபேட்டி லிவர் அப்படின்னு ஒரு பிரச்சனை நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. பார்த்துருக்கீங்களா? ஃபேட்டி லிவர் இருக்கக்கூடியவங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் வரும் அப்படின்னு நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி தர போகிறேன். ஃபேட்டி லிவர் உள்ளவங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் வரும்னு சொல்லி தர போகிறேன். நீங்களே கேட்டீங்கன்னா நீங்களே ஷாக் ஆயிருவீங்க, இவ்வளோ பிரச்சனை வருமா அப்படின்னு. இந்த ஃபேட்டி லிவர் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சுகருக்கு மாத்திரை போட்டுட்டு இருக்காங்க, ப்ரெஷருக்கு மாத்திரை போட்டுட்டு இருக்காங்க, கெட்ட கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை போட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, நிறைய பேர் ஃபேட்டி லிவரோட இன்சுலினும் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ என்னெல்லாம் வரும்? ஃபேட்டி லிவர் இருந்தால் சுகர் வரும், பிபி வரும், கெட்ட கொலஸ்ட்ரால் வரும். ஏன் வரும் அப்படின்னா இந்த ஃபேட்டி லிவர் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் என்ன இருக்கும்? இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்களுக்கு என்னெல்லாம் இருக்கும்? சுகர், பிபி, கெட்ட கொலஸ்ட்ரால். அதனால என்ன பண்ணுவாங்க? இன்சுலினையும் போட்டுட்டு இருப்பாங்க, மாத்திரையும் போட்டுட்டு இருப்பாங்க. எந்த நோயும் கண்டிப்பாக சரியாகாது. அது ஏன் சொல்லி தர போகிறேன். ஃபேட்டி லிவர் இருக்கக்கூடியவங்க மாத்திரையை போட்டாலும் சரி, இன்சுலினும் போட்டாலும் சரி, எந்த நோயும் கண்டிப்பாக சரி ஆகாது அப்படின்னு இந்த வீடியோவில் கடைசியில் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். சரி, இது போக வேறு என்னெல்லாம் பிரச்சனை வரும் ஃபேட்டி லிவர் இருந்தால் சொல்லுங்களா? ஃபேட்டி லிவர் இருக்கவங்களுக்கு விட்டமின் ஏ சத்து குறைபாடு வரும். விட்டமின் ஏ சத்து குறைபாடு வரும்போது கண் பார்வையில் பிரச்சனை வரும். கரெக்டு தானே? கண் பார்வையில் பிரச்சனை வந்தால் என்ன பண்ணணும்? அடுத்தது கண் டாக்டரை பார்க்க போகணும். கண் டாக்டரை பார்க்க போய் அப்புறம் என்ன பண்ணணும்? கண்ணாடி போடணும். இப்படி ஆஸ்பத்திரியாக போயிட்டு இருக்க வேண்டியதான். ஃபேட்டி லிவர் அவ்வளோ ஆபத்தானது. கண் பார்வை ஞாபகம் வச்சுக்கிடுங்க. நம்பர் 1. ஸோ உங்களுக்கு கண்ணில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஃபேட்டி லிவர் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிடுங்க. நம்பர் 1, விட்டமின் ஏ சத்து குறைபாடு வரும். நம்பர் 2, விட்டமின் டி சத்து குறைபாடு. விட்டமின் டி சத்து குறைபாடு உள்ளவங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை வரல அப்படின்னா தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லா பிரச்சனையும் வரும். விட்டமின் டி சத்து குறைபாடு இருந்தால் தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லா பிரச்சனையும் வரும். 1, நைட்டு தூக்கம் வராது, தூக்கமின்மை. 2வது மன அழுத்தம்னு என்னது? டிப்ரெஷன். சரியா? டிப்ரெஷன் 2. 3வது என்னது? உடம்பு வலி, உடல் வலி 3. 4வது பல்லு பிரச்சனை, பல்லில் அடந்து விழுந்துக்கிட்டே இருக்கும், பல்லில் ப்ராப்ளம் 3. 4. 5 என்ன வரும் சொல்லுங்க? விட்டமின் டி குறைபாடு இருந்துச்சுன்னா சுகர் கண்டிப்பாக வரும். விட்டமின் டி குறைபாடு இருந்துச்சுன்னா என்ன வரும்? சுகர் கண்டிப்பாக வரும். விட்டமின் டி குறைபாடு இருந்துச்சுன்னா வேற என்ன வரும்? சொல்லுங்க. கெட்ட கொலஸ்ட்ரால் வரும். விட்டமின் டி சத்து குறைபாடு இருந்துச்சுன்னா பிபி வரும். விட்டமின் டி சத்து குறைபாடு இருந்துச்சுன்னா ஆண்மை குறைவு பிரச்சனை வரும். ஆண் விந்து குறைபாடு வரும். பெண்மை குறைவு வரும். மாதவிடாய் பிரச்சனைகள் வரும். இது விட்டமின் டி அவ்வளோ முக்கியமானது. இந்த ஃபேட்டி லிவர் ரொம்ப டேஞ்சர். வேற என்னெல்லாம் பிரச்சனைகள் ஃபேட்டி லிவர் இருந்தால்? ஃபேட்டி லிவரை மறந்துடாதுங்க. ஃபேட்டி லிவருடைய காம்ப்ளிகேஷன்ஸ் தான் சொல்லிட்டு இருக்கேன். சுகரு, பிபி, கொலஸ்ட்ராலு, பித்தப்பையில கல். ரொம்ப வருஷம் போச்சுன்னா இந்த ஃபேட்டி லிவர்னால லிவர் ஃபெயிலியர் கூட நிறைய பேர் வந்து இறந்து போயிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஃபேட்டி லிவர் கூட நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு கேன்சர் கூட வருது. ஸோ இந்த ஃபேட்டி லிவர் சரி பண்ணணும்னா ஃபேட்டி லிவருக்கு காரணம் என்ன? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். முதல்ல சொன்னே இல்லை, இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரி பண்ணணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. 7 வழியெல்லாம் கிடையாது, ஒரே ஒரு வழிதான். ரோட்டில் ஓடுனா ஃபேட்டி லிவர் சரியாயிரும், அதெல்லாம் வந்து கண்டிப்பாக சரியாகாது. நீங்கள் பேலன்ஸ் டயட் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் ஃபேட்டி லிவர் சரியாகும். ஸோ பேலன்ஸ் டயட் நீங்கள் ஃபாலோ பண்ணலேன்னு வைங்களேன், பேலன்ஸ் டயட் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா
வாழ்க்கை முழுவதும் மாத்திரை தான், இல்லைன்னா வாழ்க்கை முழுவதும் இன்சுலின் தான், வேறு வழியே கிடையாது. இந்த வீடியோ சேவ் பண்ணி வைங்க, அவர் கூட போட்டு கேளுங்க, கரெக்டாக உங்களுக்கு புரியும். வீடியோ ஒரு கூட போட்டு கேட்டால் உங்களுக்கு கரெக்டாக புரியும். ஒரு கைண்ட் ரிக்வஸ்ட்டாக சொல்கிறேன், இது ஒரு முக்கியமான அவேர்னஸ் வீடியோ. நிறைய வீடியோ ஷேர் பண்ணுவீங்க, யூஸ்லெஸ் வீடியோஸை. இந்த முக்கியமான அவேர்னஸ் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ரைட்.